வணக்கம். திருப்போரூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் கேளம்பாக்கம் பகுதியில் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 4034 கோடி ரூபாய் நிதியை வழங்காமல் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கேளம்பாக்கம் ஊராட்சியில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்போரூர் திமுக ஒன்றிய பெருந்தலைவர் SRL இதயவர்மன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 4034 கோடி ரூபாய் நிதியை உடனே வழங்க வேண்டும் என வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் மண்வெட்டி, பாண்டு உள்ளிட்ட பொருட்களுடன் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தமிழ்நாடு மக்கள் எதிர்கால நலனுக்காகவும் உரிமைக்காகவும் அனைவரும் உறுதிமொழி எடுத்தனர். நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன், படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர், திருப்போரூர் பேரூராட்சி தலைவர் தேவராஜ், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் விஜயகுமார், மாவட்ட பிரதிநிதி மயில் வாகனன், ஒன்றிய துணை செயலாளர் ரமேஷ், நாவலர் ஊராட்சி கழக செயலாளர் ராஜாராம் மற்றும் மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கழக நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே, அடிக்காதே, அடிக்காதே, அடிக்காதே. மோடி மோடி என்னாச்சு என்ற பணம் 4000 கோடி. மோடி மோடி என்னாச்சு என்ற பணம் 4000 கோடி. அடிமைகளின் தாடியே தமிழ்நாட்டின் நலங்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.